யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1-5 வசனங்கள் மட்டும் நாங்கள் வாசிக்க கேட்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்து தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நாங்கள் இன்றைக்கு கவனித்து பார்க்க போகிறோம். அங்கே மோசே என்ன செய்கிறார்? ஓரேப் மட்டும் தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் என்ன செய்கிறார்? ஆடுகளை மெச்சு கொண்டு வரார். சரியா? ஆடுகளை மெச்சு கொண்டு வரும்போது அங்கே ஒரு முச்செடி என்ன செய்து அப்படியே எரிந்து கொண்டு இருக்குது. முச்செடி எரியுதான், முட்கள் அந்த மரம் என்ன செய்யலை, எரியலை. அவருக்கு ஒரு அதிசயம், என்னடா, நன்றி, என்ன மரம் எரியலை, ஆனா நெருப்பு வந்து கொண்டிருக்கு. மரம் எரியலை, நெருப்பு வந்து கொண்டிருக்கு. அது என்ன செய்வாங்க? அவர் என்ன செய்தார்? கிட்ட போய் என்ன செய்வோம், சில போல நான் பார்க்கறது சரியா பிள்ளையா தெரியலை, என்ன அப்படியே ஒருக்கா பார்ப்பீங்களா? சில வேளை இவர் தானான்னு பார்க்கும்போது கண்ணாடியை கலட்டி அப்படியே துடைச்சிட்டு பார்க்கறது இல்லையா? நான் நினைக்கிறேன் அப்படித்தான் பார்த்துருப்பார் மோசையா. உடனடியா என்ன செய்தார்? சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய்கிறார்? கடண்டு கிட்ட போறார். கிட்ட போய் இது என்னடா ஒரு அதிசயமா இருக்கு. அதிசயம் பார்க்கறதுக்கு வருவாங்க, சொல்லுவாங்க தமிழ்ல விடுப்பு பார்க்க வராங்க. உங்களோட தமிழ்ல இருந்துச்சுன்னா உங்களை சொல்லுங்க. அப்போ அவங்க என்ன செய்றார்? கடந்து என்ன செய்கிறார்? ஆட்டு எங்க விட்டாரோ எனக்கு தெரியாது, சிலாக்கு விட்டுட்டு போய் என்ன பார்த்து கொண்டு நிற்பாங்க. அத மாதிரி என்ன செய்கிறார்? வெறும் 2 ஆட்டை விட்டுட்டு என்ன அதிசயம் என்று பார்க்க போறார். அப்ப அதிசயத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. கவனிக்கிறீங்களா? அதிசயத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன? மோசே, மோசே, என்ன செய்யாத, என்ன செய்யாத, என்ன செய்யாத, கிட்ட வராத, கிட்ட வராத, நீ நிக்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது. சொல்லுறீங்களா? நீ நிக்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது. நீ நிக்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது. என்ன செய்? உங்க பாதத்தில் இருக்கிற பாதரட்சி என்ன செய்? கலட்டிடு. பரிசுத்த பூமியில பாதரட்சியோட நிற்க கூடாது. ஏன் அது பரிசுத்த பூமியானது? ஏன் அது பரிசுத்த பூமியானது? ஏன் பரிசுத்த பூமியானது? தேவன் அங்கே இருந்தார். தேவன் அங்கே இருந்ததுனால் அது பரிசுத்தம் ஆயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்ப தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே அது என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருக்கணும். நம்மோட யார் இருக்கிறார்? கவனிக்கிறீங்களா? நாம தேவனுடைய, கொரிந்தியர்ல என்ன சொல்றார் பவுல்? நம் தேவனுடைய ஆலயம். அப்ப ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறாராம்? தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அப்படி என்றா தேவனுடைய ஆவியானவர் இருந்தா எப்படி இருக்கணும்? ஆலயம் எப்படி இருக்கணும்? நம்ம கவனிக்கிறோம், ஓ இதெல்லாம் கூட்டி துப்புரவாக்கணும், இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை, நல்லது, அது இருக்கட்டும். ஆனா முக்கியமான ஒன்றை விட்டுடுவோம். வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது?
நீங்களே 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 அந்த ஆலயம், அந்த ஆலயம். நாம் அந்த ஆலயம் என்ற ஒரு பயபக்தி இருக்கணும் நமக்கு. நாம் தேவனுடைய ஆலயம். எங்கு நீங்க நின்றாலும் அது தேவனுடைய ஆலயம் என்றதில்ல, ஒரு சிந்தனை இருக்கணும். நம்ம தேவனுடைய ஆலயம் என்ன செய்யக்கூடாது? அதை எப்படி வேகமா வந்து இந்த நேற்று நாளையில இந்த கூட்டங்களை நடத்தி இதெல்லாம் குப்பையை கொட்டிட்டாங்க. அப்படி பலூன் அடிச்சு விளையாடி அடி மண்ணெல்லாம் போட்டு கடந்த பிள்ளைகள் என்ன செய்தாங்க, முடிஞ்சோன்னு எல்லாத்தையும் கூட்டினாங்க. பார்க்க சந்தோஷமா இருந்தது. அதை மாதிரி நம்மையும் என்ன செய்யணும்? நாமும் தேவனுடைய ஆலயம். நீங்க தேவனுடைய ஆலயம்ன்றதை நம்புறீங்களா? இவ்வளவு நாள் தச்சிலமா நம்பாம இருந்த இன்றைக்கு உறுதியா பிடிச்சிருங்க. இது பரிசுத்தமான பூமி, இங்க தேவன் நிற்கிறார். இதுக்குள்ள என்ன போட்டு கொண்டு போக கூடாது, இதுக்குள்ள செருப்பு இருக்கக்கூடாது. இதுக்குள்ள செருப்பு இருக்கு. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? சில காரியங்களை கலட்டு என்று சொல்லுறார். சரியா? கவனிங்க, சில காரியங்களை உங்களை விட்டு கலட்டு. ஏன்? பரிசுத்த பூமியில சில காரியங்களோட நிக்க முடியாது. சரியா? அப்ப நம்ம விட்டு கலட்ட வேண்டிய காரியம் எப்பொழுது தெரிய வரும் சொல்லுங்க பாப்போம். நாம தேவனுக்கு கிட்ட வரும்போதுதான், கிட்ட வரும்போதுதான் சத்தம் கேட்கும். ஏற்றுக்கொள்றீங்களா? என்னத்துக்கு கிட்ட வரணும்? ஜெபத்துல கிட்ட வரணும், வேதத்தில கிட்ட வரணும். அப்பொழுதுதான் வேதம் பேசும். ஜெபத்தில தேவனோடு உறவாடினா தான் தேவன் பேசுவார். ஹல்லேலூயா. உடன் வர்றீங்களா? நித்திரை வருதா? அப்படி ஒன்று வரையிலையா? நித்திரை ஆக்கிரம் பிறகு முடிஞ்சோன்னு. ஓகே. அப்ப தேவனுக்கு கிட்ட வரும்போதுதான் தேவ சத்தம் கேட்கும். தேவ சத்தம் கேட்கும் போது உங்க சிறப்பை கலட்டுவீங்க. கலட்டுறாண்டா கலட்ட மாட்டீங்க. என்ன செய்யணும்? வார்த்தைக்குள் வர வேண்டும், தேவனுடைய ஜலத்துக்குள் வர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கலட்ட வேண்டியது தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்னன்றதை கண்டுகொள்வீங்க. தூரத்துல நின்று கூப்பிட்டாலும் என்ன செய்யாது? கேட்காது. யாரோ கூப்பிடுற மாதிரி கிடையாது. என்ன கதைக்கிறாருன்றே கேட்காது. என்ன சொல்லுங்க? அப்படி இல்லையா? பின்னுக்கு இருக்கிறார்கள். அப்படியா? தூரத்துல இருந்து கூப்பிட்டா கேட்காது. அப்ப என்ன செய்யணும்? சபை கர்த்தருக்கு கிட்ட வரணும். மரியாள் எங்க இருந்தாள்? ஐயா அம்மா, மரியாள் எங்க இருந்தாள்? கர்த்தருடைய பாதத்திலிருந்து கண்ணீரினால நினைச்சு ஒயில ஊற்றி தலைமயிரினால எங்க அவளுக்கு என்ன சொல்லுது? வேதத்திலே ஒரு நல்ல பேர் கொடுக்கப்படுது. என்ன? நல்ல பங்கை. 12 சீசர்கள் இருந்தாங்க. ஆனா யாரு நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டது? 12 யாரையாவது பேர் சொன்னதா? ஏன் தெரியுமா? ஒரே பிசி பிசி, ஒரே ஓட்டம், ஒரே ஓட்டம். என்னதை கவனிக்கிறீங்க? சொல்லுங்க. ஊழியம் அல்ல, ஊழியத்தை விட்டுருங்க. தேவ பாதத்தில் இருக்கிறத கவனிப்பதில்லை. நாமும் தான் அநேக அலுவல்களா யார் சுத்தி கொண்டுட்டாங்க? 2 பேர். விளங்கிட்டு. அப்ப அநேக காரியங்களாக என்ன செய்யறா? அலுவல் செய்யத்தான் வேணும். ஆனா முக்கியம் என்ன? சொல்லுங்க பிரதர், முக்கியம் என்ன? பிசினஸ் முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் என்ன? அவருக்கு கிட்ட வாங்க, அவருக்கு கிட்ட வாங்க. கிட்ட வர வர எட்ட போயிடும், எல்லாம் எட்டி போயிடும். கிட்ட வாங்க. கிட்ட வர வர உங்களை என்ன செய்வார்? அப்படி எல்லாவற்றையும் செதுக்கி மாற்றிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அங்க கிட்ட வாராரு மோசே. என்ன செய்யறார்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? பரிசுத்த பூமியில செருப்போட நீக்க கூடாது. வந்தபடினாலதான் தெரிஞ்சது. என்ன? அப்ப சில காரியங்களை நம்ம விட்டு கலட்டுறதுக்கு என்ன செய்யணும்? கிட்ட வரணும். பாருங்க, சீசர்கள் நான் பெருசு நீ பெருசுன்னு சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தாங்க. கவனிக்கிறீங்களா?
நான் பெருசு நீ பெருசு சபையில, இது பெரிய ஒரு உபத்திரவம். நான் தான் இது இந்த ஏரியாவுக்கு பொறுப்பு, நான் தான் இதுக்கு பொறுப்பு. நல்லது. ஆனா யாராவது பெரியவனா இருந்தால் என்ன செய்யட்டான்? உன்னை செய்து காட்டுறார். விறுவிரண்டு பாத்திரத்தை எடுங்க, தண்ணிய ஊத்துங்க, கடகடன் இதுல வந்து இருந்து கொண்டு வாங்க, நான் பெரியவனா மாற போறேன். யாராவது காலை கழுவ விரும்புவீங்களா? காலை கழுவிடுங்க. என்ன அருமையான பாஸ்டர், எனக்கு முன்னால ஊழியத்துல எங்களுக்கு முன்னோடியா இருந்தவர் அவர். நான் இந்த சபையில வந்து ஊழியம் செஞ்சேன். யாருக்கு அது தெரியுமோ தெரியல, உன்ன பழைய ஸ்டோரியில. சரி, அப்ப பாருங்க, அப்ப கிட்ட வந்தா தான் என்ன செய்யும் நமக்கு தெரியும். யாராவது பெரியவர்களா இருக்க வேண்டிக்கிட்டா நீங்க என்ன செய்யுங்க? பாதத்தை கழுவுங்க. என்ன இயேசு அதைத்தான் செய்தார். இயேசு செய்ததை நாங்க செய்ய வேண்டுமா? யாராவது செய்ததை செய்ய வேண்டுமா? இயேசுதானே நமக்கு மாதிரி. எங்க பாஸ்டர் செய்தார், எங்க பிஷப் செய்தார், அதையா பார்த்து செய்யறது? இயேசு செய்ததை அவர் செய்திருந்தா நீங்க பின்பற்றுங்க. ஆனா இயேசுதான் நமக்கு மாதிரி. அவர் என்ன செய்தார்? சீசர்களுடைய பாதத்தை கழுவினார். அந்த சராசரத்தை படைத்தவர் கால கழுவுறார் என்றால் தூதர்கள் எப்படி இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த சராசரங்களை படைத்த தேவனே வந்து கால கழுவுறார் என்றால் சீசர்கள் என்ன நிலையில இருப்பாங்க? வெறும் பாஸ்டர் வந்து உங்க காலில் விழுந்து கும்பிடுறாரு, நீங்க என்ன செய்வீங்க? பாஸ்டர் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. காலை தூக்கி தக்கொண்டு என்ன செய்வீங்க? கரணம் அடிச்சிட்டீங்க. சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் இவர் தேவ குமாரன் என்று. அவரே என்ன செய்தார்? கடகடன்னு சட்டு கொண்டு துணி கொண்டு கட்டி கொண்டு எல்லாருடைய சீசர்களுடைய காலையும் கழுவினார். ஊழியம் செய்ய போறீங்களா? எத்தனை பேர் ஊழியம் செய்ய போறேன்றீங்க? இப்ப மறந்துட்டீங்களா ஊழியத்தை? ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது கால கழுவல். அப்படின்னா எல்லாத்த காலை இழுத்து போட்டு கழுவினாங்க. அதாவது பணிவிடைக்காரனாய் இருந்தால் தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். எல்லாத்தையும் நீங்க போய் கதவை தட்டுவோம் நானும் நீங்களும், அவர் சொல்லுவார், யார் இவர்? உங்க பேர் வந்து இதுல இல்லைய லிஸ்டில் விருப்பமா? ஓடுகிறே நான் ஓடுகிறே இயேசுவுக்காய். நாம 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ஊழியத்துக்கு போவோம். விடிய காலம பிள்ளைகள் எல்லாம் அள்ளி போட்டுக்கொண்டு, பிள்ளைகள் என்ன பார்த்து, அப்பா சாணி யாரு தொடங்கினா படுக்கவே விட மாட்டேங்க. யோசிச்சு பாருங்க. அதிகாலையில் எழுந்து 5 நாள் ஸ்கூல், 6 7 2 நாள் தான் நித்திர விடுங்க. அந்த நித்திரையும் எடுத்துட்டு கொண்டு போறது. சில வேலை 12 மணிக்கு கூட்டம் வச்சா 4 மணிக்கு எழுப்பி போறது. பிள்ளை அப்படியே படுத்தபடி தூக்கி அப்படியே பிள்ளைய வச்சு கொண்டு போறது. அப்ப எல்லாம் நினைப்பேன், ஆண்டவரே இவ்வளவு தூரம் எல்லாம் ஓடுறோம், கதவை போய் தட்டி கொண்டு நிற்க கூடாது. என்ன பாருங்க, கஷ்டப்பட்டு நீங்க எல்லாம் வாரீங்க, கதவை ஆண்டவர் அறியலை என்றா என்ன நிலை? யோசிச்சு பாருங்க. பிரதர், நான் 25 வருஷம் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டான். தூண் உண்மை, நல்லது, தூணாதான் இருக்கணும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? இப்ப ஒரு பொருத்தனை எடுங்க, நான் பணிவிடக்காரனாக இருக்கணும். அவன் மட்டும்தான் ராஜாவுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். சில காரியங்களை நம்ம விட்டு என்ன செய்யணும்? விலக்கணும். மோசே தேவ சமூகத்தில் சத்தத்தை கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டார்? பாதரட்சியை கலட்டிட்டார். முதலாவது. இரண்டாவது, மோசே என்ன செய்தார்? ஒரு கோலை வச்சிருந்தார்.
கோலண்டா தெரியும் தானே, தடி உண்டா, அதை வச்சிருந்தார். என்னோட இருக்கிறீங்களா? யாருக்காவது நித்திர வருதா? நல்ல ஃபேன் போட்டு சுத்தப்பட்டு கொண்டிருக்கு இல்லை தானே? அல்லேலூயா அல்லேலூயா. பின்னுக்கு இருக்கிறார்கள் சத்தம் ஒன்று தெரியல எனக்கு கேட்கல. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உண்மையா இருக்கிறீங்க. இப்ப தடியை பிடிச்சு கொண்டு வாரு. யாரு? மோசேயா தடியை பிடிச்சு கொண்டு வாரு. ஆண்டவர் கூப்பிடுறார், ராஜா தடியை என்ன செய், போடு, தடிய போடு. அப்ப முதல் செருப்ப கலெக்ட். எப்ப தேவனுக்கு கிட்ட வந்தாலும் செருப்ப கலெக்ட். இப்ப தேவனுடைய கிட்ட வந்துட்டாங்களா? இப்ப ரெண்டாவது சத்தம் வருது. என்ன சத்தம்? இந்த கோலை என்ன செய், போடு. ஆண்டவர் கிட்ட வந்தா தானே தெரியும் என்னென்னலாம் வச்சிருக்கிறோம், என்ன என்னெல்லாம் வச்சிருக்கிறோம். தூர நின்று கொண்டு நின்றா கேக்குமா? யாருக்காவது கேக்குதா இந்த சத்தம்? கேட்காதாக்கள் அல்லையா? சரியான இல்ல, நீங்க அதாவது கவனமா இருக்கிறீங்க, மிகவும் சிறப்பு. அப்ப கிட்ட வந்தா தான் என்ன செய்யலாம்? கலட்ட வேண்டியத உரிய வேண்டியத உரியலாம். அப்ப முதலாவது செருப்ப கலட்ட, இரண்டாவது இப்ப சொல்ற ஆண்டவர் கோல போடு. போட்ட உடனே கோல் என்ன செஞ்சது? பாம்பா மாறு. வச்சிருந்தது பாம்பையா? அட பாவிகளா, கர்த்தர் சொல்லும் வரையும் நான் வச்சிருக்கிறது என்னன்னு தெரியாது. பாம்ப சொல்லுவாங்க, பாம்ப வீட்டுல வச்சு பால் ஊத்தி கொண்டிருக்கிறேன் சொல்லுவாங்கல்ல. பாம்பை வளர்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, சபையாரே, தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். நீங்கள் தேவனுக்கு கிட்ட வருவதையும் நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்க, என்ன கையில வச்சிருக்கிறீங்க என்று தெரியவே தெரியாது. தேவனுக்கு கிட்ட வந்த உடனே தேவ சத்தத்தை கேட்டோன்னு போட்டா தான் தெரியும் இது பாம்பா, புலியா, சிங்கமான். என்ன செய்தார்? போட்டார். போட்டா பிறகு இப்ப சொல்றாரு, இப்ப நீ என்ன செய், ஏற்று. என்னத்தை காட்டுகிறது? இது கீழ்ப்படிவை காட்டுகிறது. தேவ சத்தத்தை கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டார்? உடனே போடுகிறார், கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிவினாலே வருகிற ஆசீர்வாதம் தான் என்ன சொல்லுங்க பாப்போம்? செங்கடலை கோலை நீட்டின உடனே, அதே கோலை நீட்டின உடனே ரெண்டா பிரிக்குது. மலையை பார்த்து என்ன செஞ்சார்? கண்மலையை பார்த்து பேச சொன்னார். அவர் அந்த அந்த முதல் என்ன செஞ்சார்? தடியை தான் நீட்டினவர். பழக்க தோஷம், பழக்க தோஷம். என்ன முதல் தடியை தான் நீட்டினார். அதே பழக்கத்தில் என்ன செய்யறார்? டக்குனு தடியை எடுக்கிறார். இவர் இப்ப ஆண்டவருடைய வழிநடத்தல நீங்க அதான் கிட்ட வந்தா தான் அது தெரியும். தேவனுடைய வழிநடத்தல் எப்பவும் வித்தியாசமா தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஒருக்கா என்ன செய்வார்? துப்பலை துப்பிட்டு அப்படியே சேறு குலைச்சு பூசுவார். ஒருக்கா பாத்தீங்கன்னா காதுக்கு கையை வச்சு அப்படின்னு சொல்லிவிடுவார். ஆண்டவருடைய வழிநடத்தல்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், ஒரே மாதிரி நடக்க மாட்டார். செங்கடலை பார்த்து செங்கடலுக்கு கோட்டை கட்டினார். அடுத்தது என்ன வந்தது? யோர்தான் வந்தே இல்ல. அப்ப என்ன செஞ்சிருக்கணும் மோசே? ஐயா சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கணும்? கோட்டை தான் கட்டிருக்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்ல இல்ல ஜோர்தான் ஜோர்தான் என்ன செய்தார்? உடன்படிக்கை பெட்டியை வைத்துக் கொண்டு கால வை. பாத்தீங்களா? ஆண்டவருடைய வழிநடத்தல் எப்படி வித்தியாசமா படுது. முதல் செங்கடல் தண்ணி தான், அது இதுவும் தண்ணி தான், அதுவும் தண்ணி தான். ஆனா இங்க செங்கடல் மேல கோலை நட்டு அங்கே ஜோர்தான்ல ஆசாரியுடைய கால்கள் பதிந்த உடனே இங்க பாருங்க வித்தியாசம் நடக்குது. செங்கடல் அங்க பிறந்தது, இங்க ரெண்டு மினிசிறு செங்கடல் அப்படியே ஜோர்தான் அப்படியே பின்னுக்கு போய் ஒரு குவியலாய் மாறியது. அப்ப ஒரு கீழ்ப்படிவை இங்கே காட்டுகிறது. ஒரு கீழ்ப்படி உள்ளவன், கீழ்ப்படிவன் உள்ளவனுடைய தோள்களிலே இன்றைக்கு வாச்சம் என்ன? இன்னைக்கு என்ன வாசித்தோம்? என்னத்தை பற்றி வாசித்தோம்?
பட்டி என்றாங்க. உடன்படிக்கை பட்டி. உடன்படிக்கை பட்டி எங்க இருந்தது? தோல்ல இருந்தது. தோல்ல இருந்த உடனே தோல்ல யார் யாருக்கெல்லாம் உடன்படிக்கப்பட்டு இருக்கோ அவர்கள் வைக்கிற கால்கள் யோர்தான்ல வச்சா அது யோர்தான் பின்னிட்டு போகும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் கால்களை எங்கே மிதிக்கிறீர்களோ அது பின்னிட்டு போகும் என்று தேவனுடைய வாக்கை நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். தேவனுடைய வாக்கின்படி நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதே வார்த்தையினாலே எது எதிர்த்து நிற்கிறோ உங்களுடைய வாழ்க்கையில அதற்கு நேராக உங்கள் கோள்களை நீட்டுங்கள். அப்பொழுது அது திறந்து வழிவிடும். வியாதியாக இருக்கலாம், வாழ்க்கையில வருகிற போராட்டமாக இருக்கலாம், தேவ வார்த்தையின்படி நீங்கள் அதற்கு கட்டளையிடுங்கள், அது உங்களுக்கு வழிவிடும். ஹல்லேலூயா. அப்ப ஒரு விஷயம், கீழ்ப்படிவை கற்றுக்கொள்வோம். கீழ்ப்படிவின் படி என்ன செய்தார்? அவர் கோலை போட்டார். அதே கோலினால் எடுத்து பல விதமான அற்புதங்கள் என்ன செய்தார்? எப்படி கீழ்ப்படிவு உள்ளவன் மனுஷன் வச்சு செய்கிற அற்புதங்கள். ஆமென். கையில பைபிள் வச்சிருக்கிறவங்க இருக்கா? தூக்கி இப்படி காட்டுங்க. ஹல்லேலூயா. ரபஷந்தரபா. ஆமென். இதுக்கு என்ன பேர்? இன்னொரு பேர் சொல்லுவாங்க, பட்டயம். பைபிள் எல்லாம் பட்டயம் என்று சொல்லுவாங்க. பட்டயத்தை எடுத்து என்ன செய்யணும்? பாக்குறீங்க, யுத்தத்துல பாக்குறீங்க, பட்டயத்தினால யுத்தம் பண்ணுறவன் என்ன செய்வான்? இப்படிதான் பிடிப்பான். முதல்ல 2 பேர் பிடிச்சிட்டு தான் என்ன செய்வாங்க? அப்படி யுத்தம் பண்ணுவாங்க. பட்டயத்தை எடுத்து பிடிங்க. ஆமென். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரி ஓடிப்புவான், தரை கொண்டு போவான். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு சொல்லுங்க ஓடி போவான். என்னத்தை விட்டு எல்லாம் ஓட விருப்பம்? வியாதிகள் எல்லாம் உங்கள் சரீரங்களை விட்டு ஓடி போகும். முதலாவது என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படியுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. அப்பொழுது அப்ப கர்த்தருக்கு கிட்டடியா வந்த பிறகுதான் என்ன செய்யுது? வார்த்தை கேட்குது, கோல் என்ன செய்யறார்? போடுற விஷயம் தெரியுது. இந்த வாழ்க்கையில என்ன இருக்குது? சர்ப்பம் கையில இருந்திருக்கு. சில மனிதருடைய வாழ்க்கையில எந்த நேரமும் கிரிய செய்வாங்க, ஆனா என்ன நடக்காது? எதுவும் வாய்க்காது. அப்படி நிலையில சில வேளை இந்த இடத்துல இருக்கலாம், அப்படியான ஒரு காரியத்தில் இருக்கலாம். கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாதபடி ஒரு வெறுமையாயிருக்கும். உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையின் படி என்ன செய்யுங்க? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்யுங்க. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பாருங்க, அது பேதுரு என்ன செய்தார்? முழுவதும் என்ன செய்கிறார்? பிரயாசப்பட்ட. என்ன கிடைச்சது? கொஞ்சம் பேசுங்க என்னோட. என்ன கிடைச்சது? ஒன்றுமே கிடைச்சதா? பிரயாசப்பட்ட இரவு முழுவதும் என்ன? ஒரு ஏமாற்றம், ஒரு வேதனை, ஒன்றுமே இல்லை. கரையில வார. இப்ப ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நிற்கிறார். இப்ப சொல்லுறார், என்ன செய்? வலையை கொண்டே போடு, வலையை கொண்டே போடு. அதே பேதுரு, அதே படகு, அதே வேலை, அதே கடல். மாற்றம் ஏதாவது செஞ்சாரா? இல்ல. என்ன மாற்றம் நடந்தது? தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே வலையில மீன்கள் அகப்பட்டது. யார் யாரெல்லாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போடுறீங்களோ, கீழ்ப்படிவதனாலே ஆசீர்வாதம். மோசே என்ன செய்தார்? ஆபிரகாம் என்ன செய்தார்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பார், உன்னை சந்ததிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன். கடைசியாக இன்னொரு காரியத்தை பேசி முடிக்கிறேன், எனக்கு டைம் தேவையா இருக்கிறபடினால. இன்னொரு காரியம் என்னத்தை விளக்க வேண்டும் என்றால், கண்களிலே இருக்கிற என்ன வாசிப்போம் வசனத்தை. மத்தேயு சுவிசேஷத்தை திருப்பி கொள்ளுங்க.
2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பாத்தீங்களா? என்ன அடுத்தது தேவனுக்கு கிட்ட வந்தீங்களா கண்ணில என்ன இருக்குன்றத காணுவீங்க. நாம என்ன யாரை பார்ப்போம்? அவ சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, மற்றவனைத்தான் இந்த நேரம் குற்றப்படுத்தி கொண்டு குறை சொல்லி கொண்டு மற்றவனைத்தான் பார்த்து கொண்டிருப்போம். ஆனா நாம கண்ணில என்ன வச்சிருப்போம்? பெரிய குத்திய வச்சிருப்போம். விளங்கிட்டா? அவ சரியில்லை, இவன் சரியில்லை. பாஸ்டர் நிறைய பேர் என்ன சொல்லுங்க, சாத்தான்ற வேலையெல்லாம் நாம செய்யறது. சாத்தான் அழுது கொண்டிருக்கிறான் எனக்கு விண்ணப்பம் பண்ணினான். அப்படி இல்லை. சாத்தான வேலை முழுவதை நாம இழுத்து போட்டு செய்கிறது. சிலாக்கள் அந்த வேலையை இழுத்து போட்டு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி சாத்தானுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. சாத்தான் சொன்னான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உம்முடைய விசுவாசிகள் எல்லாம் என்னுடைய வேலைகளை செய்கிறார்கள், இது எனக்கு மிகவும் மனவருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய பேங்கில பணம் வருவதே இல்லை. ஏன்? அவர்கள் என்னுடைய வேலையை செய்கிறதுனால் அந்த ஜனங்கள் அவர்களுக்கு கூலியை கொடுத்து விடுவார்கள். என்னுடைய அடியார்களுக்கு கூலி கொடுப்பதற்கு என்னுடைய பணம் இல்லை. இது ஏதாவது இறங்கி என்னிடத்தில் கொஞ்சம் கடன் தந்தால் நான் யாரையாவது இன்னொரு சபைக்கு போய் அல்லேலூயா கண்ணில இருக்கிற குத்திய உத்திரம் என்றால் என்ன? பெரிய மரக்குத்தி. வாசிக்கணுமா? அடுத்த வருஷத்தையும் வாசிக்கல. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில், உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனை பார்த்து, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதப்படி. பாத்தீங்களா? வச்சிருக்கிற பெரிய பெரிய குத்தியை வச்சுக்கொண்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு துரும்பு தான் வச்சிருப்பான். அதை பிடிச்சி என்ன செய்வோம்? நோட்டீஸ் அடிச்சிருவோம். என்ன சபையில வந்தா நோட்டீஸ் அடிச்சிருவோம். ஆண்டவரே பாவத்தை என்ன செஞ்சிட்டார்? மன்னிச்சு என்ன செய்தார்? பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, 3 காரியத்தை செய்தார். ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சு தூக்கி, இல்ல 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 இப்படி காட்டுறேன், இல்ல 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 பின்னால பாருங்க, பின்னுக்கு போட்டுட்டார், முதுகுக்கு பின்னால போட்டுட்டார். முதுகு பின்னால போட்டா என்ன? பைபிள்ல என்ன சொல்லுது? திரும்பி பார்க்க கூடாது. ஆண்டவருடைய பழக்கம் திரும்பி பார்க்கிற பழக்கம் இல்லை. யார் திரும்பி பார்த்தா பைபிள்ல? லோத்து மனுஷி. அப்ப திரும்பி பார்த்தீங்களோ? நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அப்ப ஆண்டவர் மன்னிச்சா நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஆண்டவரே மன்னிச்சுட்டார், நாம அதை எப்படி செய்யறது? அதப்படி செய்யறது அது நியாயம் இல்லை. ஏன் ஆண்டவரை விட இவர் என்ன செய்றார்? என்னவா வந்துட்டார்? பெரிய பரிசுத்த. அடுத்தது சொல்லுது பைபிள்ல, பாவத்தை அவர் என்ன செய்தாலும் ஆழத்துல போட்டுட்டார். நாம என்ன செய்வோம்? அந்த சங்கு உளி, சங்கு என்ன சொல்றது? யாரு தண்ணிக்குள்ள உள்ள போய் எடுப்பாங்க, என்ன சொல்றது? முத்துக்குளிங்க என்னன்னு சொல்றது? சொல்லுங்க. ஏதோ போய் இப்படி தண்ணிக்குள்ள போய் அப்படியெல்லாம் மஸ்கெல்லாம் போட்டுக்கொண்டு உள்ளுக்கு போய் தேடி எடுப்பாங்க. அதே போல ஆண்டவர் போட்டு மூடிடுவார், கான்கிரீட் போட்டு. நாம என்ன செய்யறது? ஓரக்கா போய் அப்படியே தோண்டி எடுத்து மூச்சு பிடிச்சு போய் அதை தேடி எடுத்து கொண்டு வந்து. சபையாருக்கு இருக்கக்கூடாத ஒரு குணம் இது. இதெல்லாம் என்ன செய்யணும்? எடுத்துடணும். எப்ப எடுக்கலாம்? கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. கிட்ட நிக்காம தூர வேண்டீங்களா இருந்தால் இப்படியே செஞ்சு கொண்டு இருப்பீங்க. யார்கிட்ட வேலையா? யார்கிட்ட வேலையை செய்வீங்க? இன்றைக்கு சபை இந்த வேலையை செய்யறதுக்கு கர்த்தர் அழைக்கல. கர்த்தர் என்ன அழைத்தார்? சாத்தானை பார்த்து போவலையே என்று சொல்ற வேலையை தான் பார்த்தார். இங்க குற்றப்படுத்த திருச்சபை, உங்களை மட்டும் உங்களை சொல்லல, அதாவது திருச்சபை உலகமெங்கிலும்
இந்த வேலையை கையில் எடுத்து செய்யறதினால் சாத்தான் என்ன செய்கிறான்? சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட நடுங்கின சாத்தான் இப்ப அவன் பெரிய மேல தாளத்தோட என்ன செய்கிறான்? அவன் ஆர்ப்பரிக்கிறான். என் கூட்டத்தில் அநேகர் சேர்ந்து விட்டார்கள், எனக்கு இனி கொண்டாட்டது. என்ன பரிசுத்த ஜனங்கள். 3 காரியம் சொன்னேன். என்ன காரியம்? செருப்ப கலட்டிடுங்க. அதிகாரம் தேவனுக்கு முன்னாலே நிற்க கூடாது. அதிகாரத்தோட நாம போக முடியாது. செருப்பு அதிகாரத்துக்கு சமம். அதிகாரம் ஏன் தெரியுமா? ரூத்துவ திருமணம் செய்யும் போது அங்கே ஒரு ஒப்பந்தம் இருக்கு. முற மாப்பிள்ளை என்ன செய்தார்? செருப்பை கலட்டி யாற்ற கொடுத்தார்? போவாசிட்ட கொடுத்தார். இந்த அதிகாரத்தை, இந்த உரிமையை நான் என்ன செய்கிறேன்? எடுத்தார். செருப்பு அடையாளம் அதை குறிக்கிறது. அப்ப அதிகாரத்தோடு எங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களோடு தேவனிடத்தில் போக முடியாது. முதலாவது செருப்பை கலட்டும் போது என்னத்தை காட்டுகிற என்றால் ஒரு பணிவிடைக்காரனுக்கு அடையாளமாயிருக்கிறது. யோவான் முடிக்கிறேன். யோவான் என்ன சொல்லுற தெரியுமா? என்ன சொன்னார் சொல்லுங்க பாப்போம். இயேசுவை குறித்து சொல்லும் போது என்ன சொன்னார்? அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட சொல்லுங்க 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 சொன்னாதான் அந்த கிரியை நடக்கும். அவிழ்த்து போடுவதற்கு கூட நான் பாத்திரன் இல்லை. கவனிங்களா, பாத்திரன் இல்லைன்றா காலில் இருக்கிற செருப்பை யார் கலட்டுறது தெரியுமா? அடிமைகள். தூதர்கள் அடிமைகளை வேண்டி வைப்பார்கள். எஜமான் வீட்டுக்கு வந்த உடனே காலில் இருக்கிற செருப்பு அவருக்கு கலட்டுறது பங்கி குனிஞ்சு காலில் இருக்கிற செருப்பை கலட்டிட்டு காலுக்கு தண்ணி கையுக்கு தண்ணி ஊற்றின உடனே அப்படியே கையை கழுவி காலை கழிட்டு போவார். இயேசு என்ன செய்தார்? சீசர்களுடைய காலை இயேசுவே காலை கழுவுறார் என்றால் நாங்க எங்களை நிறுத்தணும்? எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 3 காரியங்களை மறந்துடாதீங்க. 3 காரியங்களை மறந்துடாதீங்க. ஆமென், ஆமென்.